வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய மூன்றாம் பிறைகள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அமுதா என்ன நினைத்து கொண்டாளோ, தன் கழுத்தில் சூழ்ந்து தொங்கிய தாலி மணிகள் கோக்கப்பட்ட புத்தம் புதிய பொன் சரடை குனிந்து பார்த்தாள். முதல் இரவு கழிந்த அதிகாலை பொழுதிலேயே சந்துரு தூக்கத்தில் நந்தாவின் பெயரை சொல்லி புலம்பியதை மிகுந்த துக்கத்துடன் நினைவு கூர்ந்தாள். தாலி கட்டியிருக்கும் இந்த ஒரு மாத காலத்திலேயே கணவனில் தன்னுடைய முக்கியத்துவம் இரண்டாம் நிலையில்தான் இருக்கிற உண்மை அமுதாவின் உணர்வுகளில் பஞ்சு பொதியில் பாய்ந்த தீ போல கன நேரத்தில் எரிந்து அவளின் காதலை சாம்பலாக்கியது. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாக்கா? சகோதரியின் மௌனமான முகபாவனையை கண்டு தாளமாட்டாமல் நந்தா கேட்டாள். அவளின் விழியோரங்களில் நீர் ததும்பி பளபளத்தது. தெரியல நந்தா, சட்டுன்னு எதுவும் புரியாத சூனியத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. திடீர்னு ரொம்ப தனியா நிக்கிறா போல இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அத்தா என் பின்னாடி வந்ததை எல்லாம் இக்னோர் பண்ணின மாதிரி அவர்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவர்னு எனக்கு தெரிஞ்சப்பவும் பழச பொருட்படுத்தாம உங்ககிட்ட சொல்லாம இக்னோர் பண்ணி இருக்க கூடாதுன்னு இப்ப தோணுது. எல்லா ஆம்பளைகளுமே இந்த விஷயத்துல நம்ப முடியாதவங்களாத்தான் இருப்பாங்களாடி நந்தா? அமுதா பயத்துடன் கேட்டாள். எனக்கு அழுகையா வருதுக்கா. சொல்லும் போதே நந்தா உடைந்து போய் அமுதாவின் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். அவளின் கண்களில் இருந்து நீர் வடிந்தது. தங்கையை கனிவோடும் ஆதரவோடும் அமுதா மென்மையாக அணைத்து கொண்டாள். வாழ்வின் எதிரில் புயல் மூண்டிருப்பதாக எல்லாம் எண்ணி அமுதாவின் மனம் அஞ்சவில்லை. கனமான புகை மண்டலம் சூழ்ந்திருப்பதாகத்தான் தெரிந்தது. ஆனாலும் நெருப்பு இல்லாமல் புகையாதே. அமுதா நந்தாவை அணைத்தபடியே நின்றாள். நெருப்பின் வேகத்தை வீச்சை அவளால் அனுமானிக்க முடியவில்லை. மெழுகுவர்த்தி தீயாக இருந்தால் ஊதியே அணைத்து விடலாம். இது அப்படியும் தெரியவில்லை. சமையல் வாயு கசிவில் எங்காவது எப்படியாவது தீவிரமாக பற்றி கொள்கிற ரகசிய தீ போல தெரிந்தது. அந்த ரகசிய நெருப்பின் ஜுவாலைதான் இனி வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க மறுக்கிற போக்கு. இவனின் சிறு பிள்ளைத்தனமான மனப்போக்குக்கு மைத்தினி உடன்படவில்லை என்றதுமே மாமியார் வீடே தேவையில்லை என்ற நிராகரிப்பு. விளையாட்டுக்கு ஒப்பவில்லை என்றால் வினை. என்னக்கா பண்ண போற? நந்தா கேட்டாள். நீதான் சொல்ல என்ன பண்ணலாம்னு. நான் வேணா கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிடுறேன். நீயும் அத்தானும் இங்கேயே இருங்க. தங்கையின் பாசத்தில் அமுதாவின் மனம் கரைந்து விட்டது. நிகழ்ச்சியுடன் நந்தாவின் கன்னத்தில் முத்தமிட்டாள். பைத்தியம், இப்ப பிரச்சனை நம்மள யார் மாமியார் வீட்டுக்கு போறது என்கிறது கிடையாது. பெருசா கத்தி கத்தி அத்தாங்கிட்ட சண்டை எதுவும் போட்டுடாத. அப்பாவோட ஹார்ட் ப்ராப்ளம் தாங்காது. அதையெல்லாம் இருக்கலாம்டி செல்லம். அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் தான். ஆனா எனக்கு இது லைஃப் ப்ராப்ளம் இல்லையா? தடாலடியா எதுவும் பண்ணிடாத. அதுக்காக அவரை ஒண்ணுமே கேட்காமல இருந்துடவும் கூடாதுமா. இது எங்களோட தாம்பத்திய வாழ்க்கை. எதையும் அவரும் நானும் சேர்ந்துதான் தீர்மானம் பண்ணணும். அவர் பின்னாடியே நானும் போகிற ஊர்வலம் இல்ல. தாம்பத்திய வாழ்க்கை நானும் அவரும் கைகோத்து போகிற ஒருங்கிணைந்த பிரயாணம் இது. ஐ எம் நாட் ஹிஸ் ஃபாலோயர், ஜஸ்ட் ஐ ஆம் ஹிஸ் லைஃப் பார்ட்னர், பெஸ்ட் கம்பேனியன். புரியுதா? நந்தாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆடவனில் அரும்பிய இளம் பிராய உணர்வுகள் எப்படி முதிர்ச்சியற்ற தன்மைகளாக தங்கள் குடும்ப வாழ்வின் குறுக்கே முட்சுவராக எழும்பிவிட்டது என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு கனவுமே ரகசிய முளைகளை பதுக்கி வைத்திருக்கிற சூட்சமம் அவளின் இளம் மனதை அச்சுறுத்தவே செய்தது. அதுவும் அந்த ரகசிய மூளை அவளுக்கும் அமுதாவுக்கும் இடையே தலை தூக்கி விட்டதுதான் மிக கொடிய துக்கமாகவும் நந்தாவில் வியாபித்தது. அத்தான என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்களாம்? சூழலின் கணத்தை இலகுவாக்குவதற்காக நந்தா கேட்டாள். நாளை மறுநாள். டிஸ்சார்ஜ் பண்ணினதுமே நேரா அவங்க வீட்டுக்கு போயிடுவாராமா? அப்படித்தான் சொல்றார். நீ? இன்னும் நான் முடிவு பண்ணல நந்தா.
மாமியார் வீட்டுக்கு போறதுல எனக்கு பயம் இல்ல. அவர் கூட போறதுக்கு தான் பயமா இருக்கு. ஒரு கணவன் கிட்ட ஒரு மனைவிக்கு கிடைக்கிற எமோஷனல் செக்யூரிட்டி திடீர்னு இவர்கிட்ட எனக்கு குறைஞ்சு போயிட்ட மாதிரி இருக்கு. கணவன் என்கிற அந்யோன்யம் கொஞ்சம் காயப்பட்டு, ஒரு ஆண் என்கிற பயம் கலந்த அந்நிய தன்மை ஏற்பட்டுட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு பயந்து தான் யார்கிட்டயும் இத பத்தி மூச்சு கூட விடக்கூடாதுன்னு நெனச்சேன். உண்மையை ஆயுளுக்கு மறைச்சிட முடியாதடி செல்லம். நெனச்சு பார்த்தா, இப்ப இவர் மேல இன்னொரு சந்தேகம் கூட வருது எனக்கு. கொஞ்ச நாளா இவரோட ஃப்ரெண்ட் சுஜாதா கூட பேசுறத, பழகுறத திடீர்னு விட்டுட்டார். அவகிட்டயும் ஏதாவது தப்பா நடந்திருப்பாரோன்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. அவங்க எப்பவும் போலத்தானே அத்தாகிட்ட பேசுறாங்க. இந்த மனுஷன் சரியா பேசுறது இல்லையே. உன்ன மாதிரி அவளும் வெளியில சொல்வாளோன்னு கௌரவமா இவர் செஞ்சதை இக்னோர் பண்ணி இருந்தாலும் பண்ணி இருக்கலாம். இப்ப எனக்கு கல்யாணம்னு நினைச்சாலே பயமா இருக்குக்கா. அமதா பெருமூச்சு விட்டபடியே சொன்னாள். பார், ஒண்ணுமே இல்லாம போயிருக்க வேண்டிய விஷயத்த போய் எப்படி இவர் காம்ப்ளிகேட் பண்ணிட்டார்னு. நான் வேணும்னா அத்தாங்கிட்ட மன்னிப்பு கேட்டு விடட்டுமா? சகோதரியிடம் இருக்கும் அளவற்ற பாசத்தில் நந்தா கேட்டுவிட்டாள். இந்த கேள்வி ஓர் எரி நட்சத்திரம் போல அமுதாவின் அறிவில் குறுக்கிட்டு பாய்ந்தது. விடை காண முடியாத கணிதத்திற்கு விடை கிடைத்து விட்டாற் போல் இருந்தது. சகோத சகோதரத்துவத்தோடு நந்தாவின் கரங்களை பற்றி கொண்டாள். பைத்தியம், நீ எதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீயா தப்பா நடந்த? தப்பா நடந்தது அவர்தானே? சில நிமிடங்களுக்கு அமுதா மௌனமாக யோசித்துவிட்டு தொடர்ந்து சொன்னாள். ரொம்ப பெருந்தன்மையா நடந்திருக்கிற உன்கிட்ட தப்பா நடந்ததுக்காக அவரை உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன் பார். அப்படி அவர் மன்னிப்பு கேட்டுட்டார்னா அவர் கூட காட்டுக்கே வேணும்னாலும் நான் போக தயார். அவர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பாராடி? நந்தா பயந்தும் விருப்பம் இல்லாமலும் கேட்டாள். மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும்டி நந்தா. கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டார்னா? அமுதா இதற்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் அவளின் கண்களில் ஒரு பதில் மௌனமாக வீரத்துடன் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. என்னது? நந்தா கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? விளையாடுறீங்களா என்கிட்ட? சந்துரு உடல் பலவீனத்தையும் மீறி உரக்க கேட்டான். நாங்க ஒன்றும் விளையாடல உங்ககிட்ட. ஏன் தங்கை கிட்ட விளையாட்டுத்தனமா பேசி தப்பா நடந்துகிட்டது நீங்க தான். அமுதாவும் உறக்கவே பதில் சொன்னாள். என்ன தப்பா நடந்துகிட்ட அவகிட்ட? அவகிட்ட நீங்க பேசி நடந்து கொண்டதுக்கு வேற என்ன அர்த்தமாம்? என்னமோ உன் தங்க கையை பிடிச்சு நான் இழுத்துட்டு மாதிரி தான் பேசுற நீ வந்து. நீயும் எனக்கு வேண்டி இருக்கு நந்தான்னு சொன்னதுக்கு அர்த்தம்? மனசால் நீங்க அவளோட கையை பிடிச்சு இழுத்ததுக்கு தான் சமம். ஆஹா, பெரிய சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா. சும்மா இந்த கிண்டல் எல்லாம் வேண்டாம். தப்ப ஒத்துக்கோங்க. தப்பு பண்ணி இருந்தா தான் ஒத்துக்கணும். மச்சினியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றது தப்பு இல்லாம பெரிய வேதமாக்கும். இன்னைக்கு தானே மச்சினி 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. 3 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாதே. 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல நினைச்சதுதான் என்னோட காதல். ஆனா சந்தர்ப்ப வசத்தால நந்தா கிட்ட சொல்ல முடியாம போயிருச்சு. அவ்வளவுதான். இருக்கலாம். ஆனா இன்னைக்கு மச்சினியா வந்துட்ட பின் ஐ லவ் யூன்னு வந்து சொல்றது அநாகரீகம். எனக்கு தோணல அநாகரீகமா. தோணி இருந்தா அதை நந்தா கிட்ட நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். அப்படி எல்லாம் அநாகரீகமா நடந்துக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் தெருப்பொறுக்கி இல்ல அமுதா. ஐ எம் எஜுகேட்டட். சும்மா இல்ல. எம்பிஏ படிச்சிருக்கேன். ஒரு அருமையான பொறுப்பான வேலையில இருக்கேன். எனக்கு தேவை கிடையாது எங்கிட்டையும் போய் அநாகரிகமா நடந்துக்கிறதுக்கு. ஐ லவ் நந்தா. இதை சொல்றதுக்கு எனக்கு ஒன்று வெக்கம் கிடையாது. ஸ்டில் ஐ லவ் ஹர். அது மட்டும் இல்ல, எனக்கும் அவளோட காதல் வேணும்னு தோணுச்சு. ஸோ கேட்டேன் அவளை. தட்ஸ் ஆல். அதை நான் இருக்கும்போது அவளை நீங்க கேட்டிருந்தா நல்லவர். ஆனா நீங்க நான் இல்லாத நேரம் பார்த்து தானே கேட்டிருக்கீங்க. ஏன் அது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சதால தானே? இங்க தான் நீ தப்பு பண்றமா. தப்புன்னு நினைச்சிருந்தா இதை இல்ல எதையுமே நான் செஞ்சிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு சுயமரியாதை உள்ளவன் நான். எனக்கு தெரியும் நான் யாருன்னு. அதே போல காதல் என்கிறது பாவம் இல்லேனும் தெரியும் எனக்கு. ஐ நோ லவ் இஸ் இட். லவ் இஸ் நாட் சின். நீங்க 1000 தான் சொன்னாலும் மச்சினியை காதலிக்கிறதும் அவளோட காதலை கேட்கறதும் பாவம்தான். அமுதா பொறுக்க மாட்டாமல் கத்தினாள். உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். மச்சினியையும் கல்யாணம் பண்ண பசங்களே இந்த காலத்துல 1000 கணக்குல இருக்கானுங்க. அது தெரியாம நீ வந்து பேசுற என்கிட்ட? தனக்கு தெரியாத பொய்யை மிக பெரிய உண்மை போல அகங்காரத்துடன் சொன்னான் சந்துரு. யாராவது வேறு எந்த காரணத்திற்காகவாவது அந்த மாதிரி பண்ணி இருக்கலாம். அதையெல்லாம் சொல்லி உங்க நடத்தையை நியாயப்படுத்தாதீங்க.
இப்ப நீ என்ன சொல்ற? தீர்மானமான துணியில் சந்துரு கேட்டான். வீண் கௌரவம் எல்லாம் பார்க்காம நந்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுடுங்க. நீங்க அவகிட்ட நடந்து கொண்டது நிச்சயமா தப்புதான். நோ, மை ஹேண்ட்ஸ் ஆர் கிளீன். ஸோ நான் போய் யார்கிட்டயும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டியது இல்ல. சாரி, இவ்வளவு ஈகோவோட பேசி நம்ம 2 பேரோட வாழ்க்கையை அநியாயமா நாசம் பண்ணிடாதீங்க. இப்ப ஈகோவோட பேசுறது நீதானே தவிர நான் கிடையாது. அதுவும் இல்லாம ஆண் என்கிறவன் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பான். பொம்பளைங்க தான் அனுசரிச்சு போகணும். மச்சினியை கல்யாணம் பண்ணினவன் இருக்கானோ இல்லையோ, பெண்டாட்டி இருக்கிறப்பவே இன்னொருத்தியை கல்யாணம் செய்துகிட்டு வாழறவன் எத்தனை பேர் இருக்கா சொல். அந்த மாதிரி அவளையாவது இழுத்துக்கிட்டு வந்து அவளையும் ஏத்துக்கணும்னு நான் உன்னை நிர்பந்தமா பண்ண? வாழ்க்கையில முதலா காதல் வயப்பட்ட பெண்கிட்ட திடீர்னு இப்பத்தான் என் மனச திறந்து காட்டுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவ்வளவுதான். அதுக்கு மேல நந்தாவோட விரல் நுனியை கூட தொடணும்னு நான் நினைச்சது கிடையாது. ஆனா ஒண்ணு கொஞ்சம் கசப்பான உண்மைதான். இருந்தாலும் இவ்வளவு தூரம் நீ பேசுனதுக்காக சொல்லிடுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் உமன் நந்தா தான். நீ என்னோட செகண்ட் உமன் தான். ஆனா அதுக்காக உன் மேல எனக்கு அன்பு கம்மின்னோ உன்னை நான் விரும்பலை இன்னும் அர்த்தம் கிடையாது. ஐ லவ் யூ டூ. ஆனா அதுக்காக எனக்கு எல்லாமே நீதான் பொய் சொல்ல விரும்பல நான். அதை புரிஞ்சுக்க நீ. பளீரென ஒரு முக்கிய ஆதாரம் அமுதாவினுள் அருந்து கொண்டாற்போல் இருந்தது. சந்துருவையே வெறித்து பார்த்தாள். கணவன் என்ற வடிவத்தை இழந்து வெறும் கல்வித்திமிர் கொண்ட ஆடவனாக மட்டுமே அவளின் எதிரில் அவன் நின்று கொண்டிருந்தான். ஆதர்ச மனைவியாக அங்கீகரித்து அரவணைக்க வேண்டியவன் ஓர் அபலை ஸ்திரீயாக அவளை அகங்காரத்துடன் 2ஆம் பட்சத்தில் இறக்கி வைக்கிறான். இது ஆடவனுக்கே உள்ள சுபாவமா? அமுதாவின் சுயமரியாதை உள்ளுக்குள் இரத்த காயம் அடைந்திருந்தது. வெடித்து தெறிக்க அவளுள் ஓர் வெடிச்சரம் தீப்பற்றி கொண்டாற்போல் இருந்தது. இருந்தாலும் வெடித்து விட அவள் அவசரப்பட்டு விடவில்லை. சந்துருவின் சுயரூபத்தை தன் முன்னிலையில் காட்சியுடன் உரித்து காட்டாமல் விடுவதில்லை என்ற கெட்டியான தன்மையுடன் அவனை பார்த்து கேட்டாள். நீங்க எங்க நந்தா கிட்ட தப்பா நடந்துக்கலைன்னு தானே சொன்னீங்க? இன்னும் எத்தனை தடவை சொல்லணும் அத? சந்துரு ஆயாசத்துடன் கேட்டான். இல்ல, சத்தியமா இல்ல. தப்பா நடந்துட்டோமே என்கிற பயத்துல தான், குற்ற உணர்ச்சியால தான் இனிமே எங்க வீட்ல வந்து இருக்க போறதில்ல. உங்களோட வீட்டுக்கே போயிட போறேன்னு திடீர்னு நீங்க அறிவிச்சது. என் தங்கையை இனிமே ஃபேஸ் பண்ண முடியாது என்கிற வெக்கத்துல தான். அப்படி நீங்க சொன்னீங்களே தவிர உண்மையா உங்க வீட்டுக்கு போயிடணும் என்கிற ஆசையெல்லாம் கிடையாது உங்களுக்கு. சும்மா மனசாட்சி அது இதுன்னு என்கிட்ட நீங்க கதை தான் விட்டீங்க. நான் சொல்றேன், மனசாட்சியே கிடையாது உங்களுக்கு. சந்திரவின் சுயமரியாதையும் இரத்த காயப்பட்டு விண் விண் என்று தெரித்தது. இன்றைக்கு அறிவு சாமர்த்தியத்தில் பெண்களும் ஆண்களுக்கு நிகராகத்தான் உயர்ந்து விட்டார்கள். சுயமரியாதை வேகத்தில் அவர்களும் தோள் தட்டி போர் புரியத்தான் துணிந்து நிற்கிறார்கள். சந்துரு அமுதாவிடம் இந்த போர் முகத்தை எதிர்பார்க்கவே இல்லை. எனவே சற்று உள்ளூரத் தயங்கினான். தயக்கம் தோல்வியை நோக்கி சரிய வைத்துவிடக் கூடாதே எனும் கல்வி பார்வையோடு கணக்கிட்டான். 1000 தான் இருந்தாலும் நான் ஆண்தான், இவள் பெண்தான் என்ற தேவையற்ற சிலிர்ப்பை உள்ளுக்குள் சலசலக்க வைத்தான். அந்த சலசலப்பை காட்டிக்கொள்ளாமல் மிக மிக பொய்யான அமைதியுடன் கேட்டான். ஆமா, நீ சொன்னது மாதிரியே எனக்கு மனசாட்சியே கிடையாதுதான். அதுக்கு நீ என்ன பண்ண போறப்ப? மறுபடியும் உங்களை அதே கேள்விகளை கேட்கிறேன். அதுக்கு மட்டும் மனசாட்சியோட பதில் சொல்லிடுங்க போதும். சில தீர்மானங்களை நெருங்குகிற கட்டுக்கோப்புடன் அமுதா சொன்னாள். தாராளமா சொல்றேன், கேள். சந்திரவம் எதற்கும் துணிந்த குரலில் கூறினான். நந்தா கிட்ட நீங்க நடந்துகிட்டது அநாகரிகமானது தானே? உன்னோட பார்வையில அது அநாகரிகம்தான். அவகிட்ட தப்பா நடந்துட்டோமோன்னு பயந்து தானே உங்க வீட்டுக்கு போயிடலாமான்னு திடீர்னு பேச்ச மாத்துனீங்க? சாரி, இதுவும் உன்னோட பார்வைதான், உண்மை அது கிடையாது. நந்தாதான் நீங்க சொன்ன மாதிரி யோர் ஃபர்ஸ்ட் உமன். எஸ், ஆனா இது ஒரு ஆக்சிடென்ட், நாட் மை ஆம்பிஷன். இப்பவும் உங்களுக்குள்ள இந்த எண்ணம் இருக்கத்தான் செய்யுது. உண்மைகள் என்னைக்கும் அழிஞ்சு போறதில்ல. அப்போ இன்னமும் நான் உங்களோட செகண்ட் உமன் தானே? நான் உன்னை அப்படி சொன்னது உன்னை அவமானப்படுத்துற எண்ணத்துல கிடையாது. சாரி, 2வது பெண்மணின்னு சொன்னதே எனக்கு அவமானம். உள்ளுக்குள் பற்றி எரிகிற வெடிச்சரம் வெடித்து சிதறப்போகிற பாவம் அமுதாவின் கண்களில் தீ பொறியாக மின்னியது. நீ அதை அவமானமா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உங்களோட முடிவான தீர்மானமா? எஸ். இனிமே நீங்க எங்க வீட்டுக்கு வந்து வாழ போறதில்ல. உங்க வீட்டுக்கு தான் போயிட போறீங்க. எஸ்.
என் தங்க நந்தா கிட்டையும் நீங்க மன்னிப்பு கேட்கறதா இல்ல? எஸ், கேட்கறதா இல்ல. அப்போ உங்க கூட உங்க வீட்ல வந்து வாழறதா எனக்கும் அபிப்பிராயம் இல்ல. ஒற்றை பெருவெடியாக அமுதாவின் குரல் உரக்க ஒலித்தது. அப்போது அறைக்கதவு தட்டப்படும் சப்தம் கேட்டது. அமுதா மெதுவாக நடந்து போய் கதவை திறந்தாள். அவர்கள் வீட்டு கார் டிரைவர் நின்று கொண்டிருந்தார். என்ன டிரைவர்? அமுதா கேட்டாள். சந்துரு ஐயாவுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, ஐயா கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்று சொல்லி டிரைவர் காகித உரையை நீட்டினார். சந்துரு வேகமாக வந்த உரையை பெற்று அவசரமாக பிரித்தான். அவனின் அலுவலகத்தில் இருந்து வந்திருந்த அந்த கடிதத்தில் உடனடியாக அவன் பணியில் இருந்து வேலை நீக்கம் செய்யப்படுவதாக குறிப்பிட்டிருந்தது. யாரும் எதிர்பாராமல் மந்தை வெளியில் இருக்கும் தங்களுடைய வீட்டுக்கு தன்னுடைய உடைமைகளுடன் சந்துரு ஒரு நாள் காலை திரும்பி வந்துவிட்டான். யாருடைய கேள்விகளுக்கும் அவன் சரியான பதில் சொல்லவில்லை. திருப்பி திருப்பி என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா, மாமியார் வீட்டோட போய் இருக்கிறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல. உனக்கு சம்மதப்பட்டுத்தானே கல்யாணம் செய்துகிட்ட? மூத்த சகோதரன் என்ற மரபிற்காக தேவேந்திரன் குறுக்கிட்டு கேட்டான். அப்பா சம்மதிச்ச, இப்ப அந்த லைஃப் வேணாம்னு தோணுது. இது ரொம்ப பொறுப்பில்லாத பேச்சு சந்துரு. உனக்கு அவங்க வீட்டுல போய் இருக்கிறது சரிப்படலைன்னா அமுதாவை இங்க கூட்டிட்டு வந்துடு. சந்திரவின் அம்மா சொன்னாள். அவளுக்கு இங்க வந்து இருக்கிறது சரிப்படாதாம். அந்த பொண்ணு எப்படிம்மா இங்க வரும்? அவங்களோட முதல் கண்டிஷனே இவன் அங்க போய் இருக்கணும் என்கிறது தானே என்றான் தேவேந்திரன். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கத்தான் செய்யணும். 2 பேருமே வீம்பு பிடிச்சா இந்த நேரத்துல போய் அப்பா ஆக்டிவா இருக்க முடியாம பெட்ல இருக்கார் பார், அதான் உன் அதிர்ஷ்டம். நான் போய் அமுதா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? தேவேந்திரன் மனைவி செல்வராணியும் தன்னுடைய பங்கிற்கு குறுக்கிட்டாள். வேண்டாம் அண்ணி, அப்படியெல்லாம் போய் சமரசம் பேசித்தான் வாழணும் என்கிற தேவை எனக்கு கிடையாது. இல்லப்பா சந்துரு, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சு வாழறது சின்ன பிள்ளைத்தனமானது. அதுவும் கல்யாணமாகி 2 மாசத்துல. சாரிம்மா, என்னால ஒரே அடியெல்லாம் வளைஞ்சு கொடுக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு யாரும் என்னை வற்புறுத்தாதீங்க. உன்னை வற்புறுத்தல, அமுதாவை போய் பார்த்து பேசிட்டு வரோம்னு சொல்றோம். இல்ல இல்ல, இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம்னு நினைக்கிறேன் என்றான் சந்துரு. நாங்கள்லாம் தலையிட்டு தான் உன்னோட இந்த கல்யாணமே நடந்தது, அதை ஞாபகம் வச்சுக்க சந்துரு, தேவேந்திரன் எரிச்சலுடன் சொன்னான். சில கணங்கள் மௌனமாக இருந்த பின் சந்துரு சொன்னான். சரி, போய் அவகிட்ட பேசி பாருங்க. அவளையும் இங்க வந்துட சொல்லுங்க. நான் மட்டும் இனிமே எந்த காரணத்தை கொண்டும் அவங்க வீட்டுல போய் வாழறதா இல்ல. சொல்லிவிட்டு சந்துரு வேகமாக தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்டு கொண்டான். பெண் விஷயத்தில் ஆடவனின் மனம் வினோதமானது. எந்த பெண்ணிடத்தில் எப்பேற்பட்ட எண்ணங்கள் அவனுள் எழுந்தாலும் அவளின் எண்ணங்கள் யாவும் எந்த மறுப்புக்கும் இடமில்லாமல் அங்கீகரிக்கப்பட்டு விட வேண்டும். இல்லாத பட்சத்தில் அவனுக்கு கோபம் வந்துவிடும், குரோதம் இன்றிவிடும். அதிலும் அந்த ஆடவன் சற்று அதிகமான கல்வி தகுதி பெற்றவனாக வேறு இருந்துவிட்டால் கோபத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துக் கொள்கிறது. சந்திரவும் MBA மாப்பிள்ளையாயிற்றே, கோபமும் மிக அதிகமாக வந்துவிட்டது. அந்த கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது வேலையில் இருந்து நீக்கப்பட்டது. சரி, ஏன் வேலை போச்சு? அவனின் அம்மா மறுநாள் கேட்டாள். என்ன கேட்டா? சுள் என்று எரிந்து விழுந்தான். வேற யாரை போய் கேட்க சொல்ற? அந்த கம்பெனிக்காரன் போய் கேளுங்க. நான் தான் போய் கேட்குறேன். வேற எங்கேயும் அப்ளிகேஷன் போட்டிருக்கையா? தேவேந்திரன் கேட்டான். கொஞ்ச நாள் நான் எந்த வேலைக்கும் போறதா இல்லை. செலவுக்கெல்லாம் பணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? வீட்டு செலவுக்கு எப்படி பணம் தருவேன்னு தானே கேட்குற? சந்திர இப்படி திருப்பி கேட்டதும் தேவேந்திரனும் விட்டு கொடுக்காமல் பதில் சொன்னான். அப்பாவுக்கு மட்டும் டாக்டர் மருந்துன்னு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? யாரும் பயப்பட வேண்டாம். எப்பவும் வீட்டுக்கு நான் தர 2000 ரூபாயை கரெக்டா தந்துருவேன். தேவேந்திரனுக்கு அப்பாடா என்றிருந்தது. சந்திரவிற்கு ஆவேசமாக இருந்தது. செலவுக்கு பணம் தராவிட்டால் வீட்டில் கூட உறவு பேதங்கள் வந்துவிடும் போலிருக்கிறது. யோசித்து யோசித்து பார்த்தபோது அவனுக்கும் கூட நான் ஏன் உண்மையில் வேலை நீக்கம் செய்யப்பட்டோம் என்பதை அறிந்து கொள்ளவே முடியவில்லை. அடிப்படையில் அது ஒரு பழிவாங்கல்தான் என நினைத்தான். அவனுக்கும் யாரையாவது பழி வாங்க வேண்டும் போல் இருந்தது. உடனே அவனின் நினைவில் அமுதாவும் நந்தாவும் தான் தோன்றினார்கள். பெரிய நந்தா, பெரிய அமுதா, பணத்திமிர் பிடித்த பெண்கள். இவர்களுடைய வீட்டுக்கு போய் மதிகட்டு வீட்டு மாப்பிள்ளையாக போய் சேர்ந்தேனே, என்னை சொல்ல வேண்டும். உண்மையில் என் புத்தியை அடிக்க வேண்டும் துடைப்பத்தால். சந்துரு மானசீகமாக தன்னைத்தானே துடைப்பத்தால் உதைத்து கொண்டான். அவனுக்கு தாங்க முடியாத அவமானமாக இருந்தது.
நந்தா என்ற பெண் மீது காதல் வயப்பட்டதில் நேர்ந்துவிட்ட தலை குனிவை வெட்கத்துடன் நினைத்து நினைத்து பார்த்தான். ஆவேசம் மூண்டது மனதில். சானிய எத்தனையோ வருஷத்துக்கு முன்பே பார்க்க முடியாமல் போனவள் அப்படியே பார்க்க முடியாதவளாகவே போயிருக்க கூடாதா? திடீரென்று ஏன் இப்படி மைத்துணியாக வந்து மானத்தை காற்றில் பறக்க வைக்க வேண்டும்? சரி, வந்ததுதான் வந்தாள். பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருந்திருக்க வேண்டியதுதானே. என்னத்திற்காக உளறி கொட்டி அமுதாவிடம் என்னை இப்படி காட்டிக் கொடுக்கணும்? நான் போய் அவளிடம் மன்னிப்பு கேட்கணுமாம். ஏன், அவள் என்னை மன்னித்து மௌனமாக இருந்திருக்கலாமே. நானும் பேசாமல் இருந்திருப்பேனே. யாருக்கும் எதுவும் தெரியாமலேயே போயிருக்கும். சிற்சில விஷயங்களை சிற்சில சமயங்களில் யாரிடமும் சொல்ல விடாமல் இருப்பதுதான் விவேகம். அந்த விவேகம் இல்லையே நந்தாவிற்கு. தண்டோரா போட்டு வெளியிட்டு விட்டாள் விஷயத்தை. கேட்கணுமா? அந்த நந்தாவிற்கு மேல் அவளுடைய அக்காக்காரி உடனே வந்து விட்டாள் தங்கைக்காரிக்கு பரிந்து கொண்டு. மன்னிப்பு கேட்க வேண்டுமாம். பெரிய இந்திய தேச ஜனாதிபதி இவள். இவள் சொன்னதும் உடனே நான் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். அத்தனை ராங்கி. இவள்களுக்கு இருக்கிற ராங்கி எனக்கு மட்டும் இருக்காதா என்ன? நான் மன்னிப்பு கேட்க முடியாது. பலவாறாக எண்ணி எண்ணி சந்திரோ மனம் புழுங்கி போய் கிடந்தான். திரும்ப திரும்ப அமுதாவையும் நந்தாவையும் நினைத்து நினைத்து உழன்றான். இரவு நேரங்களில் பால் உறவு தேவை வேறு அவனுள் புரண்டு புரண்டு சுழியிட்டது. சில வாரங்கள் தொடர்ச்சியாக அமுதாவிடம் பகிர்ந்து கொண்ட படுக்கை அறை கேளிக்கைகள் ஞாபகத்திற்கு வந்து அவனை துன்புறுத்தின. அமுதாவின் இளமை பொதிந்த உடல் தோற்றங்கள் அலை கழித்தன. நெற்றியில் புறங்கையை ஊன்றியபடி ஏக்கத்துடன் படுக்கையில் குப்புறப்படுத்து கொண்டான். இச்சையுடன் அமுதாவின் மேல் கவிழ்ந்து கொள்ள அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் விம்மி பொங்கின. தாபத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் சந்துரு படுக்கையில் புரண்டபடி இருந்தான். நீண்ட பல இரவுகளுக்கு பிறகுதான் இழப்பின் கனம் அவனுக்கு புரிய தொடங்கியது. நந்தாவை அடைய முடியாத ஏமாற்றம் கூட இப்போது அவனுக்கு பெரியதாக தோன்றவில்லை. அமுதாவை இழந்துவிட்ட இழப்புதான் கொடிதாக தெரிந்தது. வாழ்க்கையில் மைத்துணி இல்லாமல் இருந்து விடலாம், மனைவி இன்றி இருந்துவிட முடியுமா? திரும்ப திரும்ப இந்த கேள்வியையே மனதுள் கேட்டுக்கொண்டிருந்தான் சந்திரோ. அவசரப்பட்டு அமுதாவுடன் முரண்பட்டு கொண்டது பிழையாக தெரிந்தது. நந்தாவிடம் காதலை தெரிவித்தது கூட தப்பில்லை. அதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்க அமுதா சொன்னதை மறுத்து விட்டதுதான் தவறு என்பதும் புரிந்தது. மறுபேச்சு பேசாமல் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். விஷயம் வேறு யாருக்கும் தெரியாமலேயே போயிருக்கலாம். மன்னிப்பு கேட்பதில் அவமானம் ஏதும் கிடையாது. இப்போதைய நிலைதான் அவமானத்திற்கு உரியது, விசனத்திற்கு உரியது. மன்னிப்பை ஆத்மபூர்வமாக கூட கேட்டிருக்க வேண்டியதில்லை. வெறும் உதட்டளவில் கேட்டுவிட்டு சும்மா இருந்திருக்கலாம். உதட்டளவில் மன்னிப்பு கேட்டுவிட்டு நெஞ்சுக்குள் காதலை மறைத்து வைத்திருந்தால் யாருக்கு தெரியும்? என் நெஞ்சை கிழித்தா உண்மையை பார்த்துவிடப் போகிறார்கள். உள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக சகல சுகங்களோடும் இந்திரா நகரில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாமே. மனைவியோடும் மச்சினியோடும். எந்த கோட்டையை பிடிப்பதற்கு இப்படி வரட்டு ஜம்பத்துடன் தனியாக உட்கார்ந்து கொட்ட கொட்ட விழித்து கொண்டிருக்க வேண்டும்? சந்திர யோசிக்க யோசித்து பார்த்தான். அமுதாவின் மூலம் கிடைக்கக்கூடிய அத்தனை சுக போகங்களுக்காகவும் நந்தாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட அவனின் அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக இளகி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் தன்னுடைய காதலை வலிமையுடன் மறுத்துவிட்ட நந்தாவை மட்டும் பழி வாங்குகிற வன்மமும் அறிவில் முள்ளாக முளைத்து கொண்டிருந்தது. அமுதா அறிய உதட்டளவில் மன்னிப்பு கேட்டு விடுவது, நந்தா கூட அறிய முடியாமல் ஏதாவது ஒரு வழியில் அவளை பழி வாங்க காத்திருப்பது. வெளியே பரிவு சொற்கள், உள்ளே பகைமை எண்ணங்கள். இதுதான் வெற்றிகரமான வாழ்வு இயல் என்ற அறிவு கர்வத்தோடு சந்திர எழுந்து உட்கார்ந்தான். நந்தாவிடம் எப்போது எப்படி மன்னிப்பு கேட்பதென்று நினைத்து பார்த்தான். சட்டென்று வழி புலப்படவில்லை. சில தினங்களில் தீர்மானிக்கலாம் என்ற பெருமூச்சுடன் கண்களை மூடி படுத்து கொண்டவனின் உடல் உணர்வுகள் விரைவில் அமுதாவுடன் கொள்ள இருக்கிற பால் உறவிற்காக அப்போதே மானசீகமாக முனைந்து நின்றன. சென்னை நகரத்து ஜூலை மாத வானம் மாலை 6 மணியாகியும் வெம்மையாகவே வெளிரி கிடந்தது. உஷ்ணம் தாங்காமல் கடற்கரையில் ஜனசமுத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. 2 குழந்தைகளும் சற்று தூரத்தில் விளையாடி கொண்டிருக்க புல்வெளியில் மனைவியுடன் அமர்ந்திருந்தான் தேவேந்திரன். அப்போது அவனுடைய அலுவலக நண்பன் பசுபதி வந்தான். வாயா பசுபதி, என்ன நீயும் பீச் பக்கம் வந்துட்ட? வீட்டுல ரொம்ப போர் அடிச்சது, அதான் கிளம்பி வந்துட்ட. உட்கார் உட்காரு என்றான் தேவேந்திரன். நீங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்க?
பசுபதி இழுத்தான். அட உட்காரியா? பசுபதி சற்று தள்ளினாற் போல உட்கார்ந்து கொண்டான். வீட்ல அப்பாலாம் எப்படி இருக்கார் தேவேந்திரன் சார்? அவர் பாட்டுக்கு இருக்கார். நிக்க வச்சா நின்னுப்பார், படுக்க வச்சா படுத்துப்பார். ஒரு பேச்சு கிடையாது. முன்னெல்லாம் எங்க வீட்ல குழந்தைகளோட சப்தமோ ஆட்டமோ ஒரு துளி கூட கேட்காது. ஊசி விழுந்தா கூட கடப்பாரை விழற மாதிரி சப்தம் கேட்குதேன்னு எரிஞ்செறிஞ்சு விழுவார். இப்ப எந்த ரியாக்ஷனும் கிடையாது. கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்ல பவுலிங் பண்ற பசங்க விக்கெட் அவுட்னு தூள் கலப்புற மாதிரி கூச்சல் போட்டாலும் இம்மி கூட அலட்டிக்காம பரபிரம்மமா அம்பையர் நிப்பாரே, பார்த்திருக்கியா? அப்படி ஒரு பரபிரம்மமா இருக்கார் எங்க அப்பா. யாருக்குமே இப்ப அவரால எந்த தொந்தரவும் கிடையாது. வீடே நிம்மதியா இருக்கு. உங்க தம்பி சந்துரு எப்படி இருக்காரு? அவர் கூட மனைவி கூட ஏதோ சண்டை போட்டுட்டு மாமியார் வீட்ல இருந்து கோவிச்சுக்கிட்டு வந்துட்டார் என்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்களே, அதுதான் பெரிய மர்மமா இருக்கு பசுபதி. என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா தெரியல. ஆனா என்னமோ நடந்திருக்கு. சந்துரு பயல் அவனோட மச்சினி கிட்ட ஏதோ தப்பா நடந்துக்கிட்டான்னு கேள்வி. ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தான் தெரியல. உங்க தம்பி அப்படியெல்லாம் நடந்துக்கிற மனுஷர் இல்லையே தேவேந்திரன் சார். படித்த நல்ல ஜென்டில்மேனாச்சே அவர். நீ ஒண்ணு, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் யாரையும் நம்ப முடியாது பசுபதி. சான்ஸ் கிடைச்சா எவனும் ஒரு கை பார்க்கறதுக்கு தயாராத்தான் இருக்கான். அதுவும் வீட்டோட மாப்பிள்ளையா போய் நல்லா வேளா வேலைக்கு விதவிதமா சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்திலேயே லட்சணமா ஒரு மச்சினிக்காரி தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தா எவன் தான் சும்மா இருப்பான்? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் பசுபதி. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வச்சா நெருப்பு பஞ்சை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமாக்கும். என்னங்க அங்க பாருங்களேன், உங்க தம்பி சந்துரு வரார் என்றாள் தேவேந்திரனின் மனைவி. சந்துரு தூரத்திலேயே புல்லில் உட்கார்ந்து கொண்டான். தேவேந்திரனை கவனிக்காமல் தூரத்து கடலையே பார்த்து கொண்டிருந்தான். பாத்தியா பசுமதி, பயல் எப்படி தேவதாஸ் மாதிரி தாடியெல்லாம் வச்சிருக்கான் பார். பாவம் சார், பார்த்தாலே பரிதாபமா இருக்கார். நல்லா இழைச்சு வேற போயிருக்கார். எல்லாம் நேரம் பசுபதி, நேரம். திடீர்னு அவனை வேலையை விட்டு வேற டிஸ்மிஸ் பண்ணிட்டானுங்க. அதுக்கும் காரணம் தெரியல. வேற வேலைக்காவது போறானான்னு பார்த்தா அதுவும் போக போற மாதிரி தெரியல. ஸ்கூட்டரையும் பண தேவைக்காக வித்துட்டான். இவனுக்கு சுஜாதான்னு ஒரு கிராப் தலைக்காரி ஃப்ரெண்டா இருந்தா. அவளுக்கு போன மாசம் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு இவன் போகல. சுத்தமா என்னமோ ஆயிட்டான். போயேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நேரம்தான் சார். அப்போதுதான் தேவேந்திரனின் மனைவி கவனித்தாள். தூரத்தில் ஒரு மரத்தின் கீழ் அமுதாவும் நந்தாவும் உட்கார்ந்திருந்தார்கள். ஐயோ, அங்க பாருங்களேன், அங்க பாருங்களேன், யார் யார் வந்திருக்காங்கன்னு என்றாள் பரபரப்புடன். எங்க தோ அந்த பூவரச மரத்துக்கு கீழே. தேவேந்திரன் அந்த மரத்தின் கீழ் பார்த்தான். அவனுடைய கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அடடே, நம்ம சந்துரு பயலோட கதாநாயகியும் மில்லியும். சந்துரு அவங்கள பார்க்கல போல தெரியுது. அதுங்களும் அவனை பார்க்கல. விதி எப்படி விளையாடுது பாருங்க தேவேந்திரன். விதி விளையாடித்தான் விட்டது. சுற்றிலும் பராக்கு பார்த்து கொண்டிருந்த நந்தா எதிர்பாராமல் தூரத்தில் புல்வெளியில் உட்கார்ந்திருந்த சந்துருவை கவனித்து விட்டாள். ஒரு நிமிஷம் சந்துருதானா என்று நிச்சயித்து விட்டு மெல்லிய குரலில் அமுதாவை அழைத்து காட்டினாள். சகோதரிகள் இருவருமே வருத்தத்துடன் சந்துருவை பார்த்தார்கள். சிறிதும் எதிர்பாராமல் சந்துருவும் அவர்களை பார்த்து விட்டான். வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தருணம் இது. விவரிப்புக்கெல்லாம் உட்படாத மனோ சித்திரம் இது. சந்துரு ஆற்றாமையுடன் அவர்களையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். தாடி வளர்ந்து வளர்ந்து தளர்ந்து போயிருந்த அவனின் தோற்றம் சகோதரிகளை மிகவும் ஆழமாக தாக்கிவிட்டது. தொக்கத்தை தாங்க முடியாமல் நந்தா சட்டென முகத்தை முழங்கால்களில் புதைத்து கொண்டாள். அந்த காட்சி சந்துருவின் மனதில் கூறிய அம்பாக தைத்தது. அவனின் மனம் பொறுமையது. தீயவனாய் வாழ்ந்து விடுகிற சில நிமிடங்கள் கூட எத்தகைய இம்சையை வாழ்வில் விரித்து விடுகின்றன. நல்லவனாக மட்டுமே வாழ்ந்திருந்த நாட்களின் மென்மையான சுகம்தான் எத்தகையது. சந்துருவின் மனம் சற்றே விற்கப்பட்டது. குற்றத்தன்மையுடன் ஒடுங்கியது. அமுதாவை காண காண காதல் பொங்கியது. அமுதாவின் விலகாத பார்வையிலும் அவனின் மனசு தெரிந்தது. சந்துரு மெதுவாக எழுந்து நின்றான். என்னையா பசுபதி, என் தம்பி திடீர்னு அதுகளை பார்த்து எழுந்து நிற்கிறான்? தேவேந்திரன் கிண்டலாக கேட்டான். சந்துரு மெதுவாக சகோதரிகளை நோக்கி பயந்தும் தயங்கியும் நடந்தான். ரகசியமாக அமுதா நந்தாவை நெருடி இருப்பாள் போலும். நந்தாவும் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். சந்துரு அருகில் வர வர சகோதரிகளாலும் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. அவர்களும் எழுந்து நின்று விட்டார்கள். ஒரு மிக கொடிய நிமிடம். மூவரும் என்னவென்றே உணர முடியாத மனோநிலையில் நின்றார்கள். வணக்கம் அத்தான்
நந்தா தான் முதலில் வாய் திறந்து சொன்னாள். எப்படி இருக்கம்மா நந்தா? சந்துரு மிகவும் உணர்வு வயப்பட்டு குரல் அடக்கி கேட்டான். நல்லா இருக்காத்தான். பீச்சுக்கு வந்தீங்களா 2 பேரும்? அமுதாவை பார்த்தபடி கேட்டான். உட்காருங்க அத்தான் என்றாள் நந்தா. மூவருமே மெதுவாக அமர்ந்து கொண்டார்கள். யாரும் சிறிது நேரத்திற்கு பேசவில்லை. ப்ளீஸ் ஏதாவது பேசுங்கத்தான். நந்தாதான் கள்ளம் கபடம் இல்லாமல் சிணுங்கினாள். சந்துரு அவளை ஏறிட்டு பார்த்தான். கற்ப கிரகத்து தீபாராதனையை கண்டாற்போல் இருந்தது. நந்தாவின் மன வெண்மை அவளுடைய கண்களில் நிலா வெளிச்சம் போல பரவி இருந்தது. அந்த வெண்மையை காண காண சந்துருவின் மனம் கூசியது. உதட்டளவில் மட்டும் மன்னிப்பு கேட்டு விடலாம் என்ற கயமை எண்ணம் கூனி குறுகி கடுகாக சிரித்து சில கணங்களில் அவனின் மனவெளியில் காணாமல் போனது. நந்தாவின் குலையாத மனமேன்மை அவனின் மனக்கரையை கழுவி களைந்தது. மழை சாரலின் தூசுகள் அகன்றன. சூரியனுக்கு ஒப்பாக மலர்கள் பிரகாசித்தன. மிக உரிமையுடன் ஒரு பூவை எடுத்துக்கொள்வது போல நந்தாவின் கையை மென்மையாக பற்றி கொண்டு மெல்லிய குரலில் சந்துரு பேசினான். என்னை மன்னிச்சிடுமா நந்தா. நினைக்க நினைக்க எனக்கே கேவலமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சாரிம்மா. கொஞ்ச நாள் நான் என் சுய அறிவிலேயே இல்லை. பை த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம் டெவில் தான் அந்த மாதிரி மோசமாலாம் நடந்துட்டேன். நீங்க 2 பேருமே என்னை மன்னிச்சுடணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தான் என்றாள் நந்தா குரல் தழுதழுக்க. இல்லம்மா, எந்த கல்மிஷமும் இல்லாம என்கிட்ட நீ பழகினதுக்கு கடைசியில எப்படி நான் உன்கிட்ட நடந்துகிட்டேன்னு பார். அஃப்கோர்ஸ் என்னைக்கோ எனக்கு உன் மேல காதல் வந்தது உண்மைதான். ஒரு விதத்துல அது வெளிப்படுத்த முடியாமலே போனதும் தான். இன்ன சேஃபே உன்னை மறந்து போனதும் கூட உண்மைதான். ஆனா எதிர்பாராம மறுபடியும் நீ என் லைஃப்ல மைத்துனியா வந்ததும் எப்படி உடனே நிலைமையை கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லாம துஷ்பிரயோகம் பண்றதுக்கு துணிஞ்சிட்டேன் பார். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடுமா நந்தா. அதையெல்லாம் மறந்துடுங்க. அமுதா ஆறுதலுடன் சொன்னாள். எனக்கு உங்களை வந்து பார்க்கணும் போலவே இருந்தது அத்தான். ஆனா உங்க வீட்டுக்கு நான் வந்தா என் கூட நீங்க பேசுவீங்களோ மாட்டீங்களோன்னு பயந்துட்டு பேசாமையே இருந்துட்டேன் என்றாள் நந்தா. சந்துரு உருகி கரைந்து போனான். கயமை கரைந்து போய் விடுவதில்தான் எத்தனை நிம்மதி. தந்திரமும் அகந்தையும் ஆவியாகி விடுவதில்தான் என்ன சுகம் ஆனந்தம். சந்துரு மிகுந்த திருப்தியுடன் பெருமூச்சு விட்டான். இப்பத்தான் நான் பழைய நானா இருக்கேன். எவ்வளவு அபத்தமா வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு இருந்த என்றான் உண்மையுடன். உங்களுக்கு ஒரு நியூஸ் அத்தான். நாளைக்கு ஒருத்தர் என்னை பெண் பார்க்கறதுக்கு வரார். நந்தா கொஞ்சம் வெட்கத்துடன் சொன்னாள். ரொம்ப சந்தோஷம் நந்தா. சந்துரு மன நிறைவுடன் சொன்னான். பெண் பார்க்க வர்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்காகத்தான். பெண் பார்க்க வர போகிறவரை நந்தாவுக்கு தெரியும். நந்தாவையும் அவருக்கு தெரியும் என்றாள் அமுதா. அப்ப லவ் மேரேஜ் மாதிரியா? ஐயையோ, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் எங்களுக்கு தூரத்து உறவு, அதனால் தெரியும். உனக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நந்தா. தேங்க்ஸ் அத்தான். நாம் எல்லாம் மறுபடியும் இவ்வளவு சீக்கிரமாவே ஒன்று சேர்ந்ததுக்கு கடவுளுக்குத்தான் நாம் நன்றி சொல்லணும். குறிப்பா திருவந்திபுரம் பெருமாளுக்குத்தான் சொல்லணும். 2 நாள் முன்னாடி தான் அந்த ஊர் கோயிலுக்கு போயிருந்தோம் அத்தான். அப்பதான் தேவநாத பெருமாள் கிட்ட எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்க. ஒரு விஷயம் அமுதா. சந்திர தயங்கினான். சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு நாம 2 பேரும் எங்க வீட்லயும் இருக்கலாம். எங்க அப்பா 1000 தான் கெட்டவரா இருந்தாலும் இன்னைக்கு கை கால் விளங்காம வாயும் பேச முடியாம இந்த வயசான காலத்துல அவரால எங்க அம்மாவும் படுற கஷ்டத்தை பார்க்க பார்க்க எனக்கு மனசே தாங்கல. நான் அன்னைக்கு கொடூரமா ரியாக்ட் பண்ணினதால தான் அப்படி ப்ரெஷர் அதிகமாகி பாத்ரூம்ல மயங்கி விழுந்து என்னென்னமோ ஆயிடுச்சு. அதனால நாமும் கொஞ்ச நாள் எங்க வீட்டில இருந்தே அவருக்கும் அம்மாவுக்கும் சேவை செய்யலாம். தாராளமா வர, நோ ப்ராப்ளம் என்றாள் அமுதா. சரி வாங்க, முதல்ல எங்க அப்பாவை பார்த்து விஷயத்தை சொல்லிடலாம் என்றாள் நந்தா. ஓ எஸ். அமுதாவை முதலில் எழவிட்டு பின் அவளின் கையை பற்றியபடி எழுந்து கொண்டான் சந்துரு. மூவரும் கை கோத்தவாறு காரை நோக்கி நடந்தார்கள். தூரத்தில் இருந்து இந்த காட்சியை பார்த்த தேவேந்திரன் மலைத்து விட்டான். என்னங்க தேவேந்திர, திடீர்னு 3 பேரும் கையை கோத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க? பசுபதியும் ஆச்சரியமாகி கேட்டான். ராணி ராணி வா வா, உடனே வீட்டுக்கு போய் சந்துரு அமுதாவோடையும் நந்தாவோடையும் சேர்ந்து கார்ல கிளம்பி போறான்னு அம்மா கிட்ட சொல்லிடலாம். பசுபதி நான் வரையா, நாளைக்கு ஆபீஸ்ல பார்ப்போம் என அவசரமாக சொல்லிவிட்டு தேவேந்திரன் மனைவியோடும் குழந்தைகளோடும் அவனுடைய ஸ்கூட்டர் நிற்கும் இடம் நோக்கி வேகமாக நடந்தான். பசுபதி புல்வெளியில் நீட்டி நிமிர்ந்து படுத்தான்.
கோடைகால மாலை வேளை அதிநீண்ட நிழல்களை பரப்பி மெதுவாக விடை பெற்றுக் கொண்டிருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.